ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த ஷேப் பாருங்கள், கொஞ்சம் அப்படி சாய்வாக வரும். மேலே வரும்போது ஒயர் வந்து 1.25 கட்டு அந்த மாதிரி ஆகும். ஒரு 2 ரோல் வாங்கிக்கோங்க. ஒயர் வாங்கும்போது ஒரே கலரில் 2 ரோல் ஒயர் வாங்கிக்கோங்க. இப்போது நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு ஒயரை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. கட்டியிருக்கிறத அவுத்து விட்டுட்டு 1 2 3 4 5 5.5 அடி 5.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சு மீதி எல்லா ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். 5.5 அடியில் 21 ஒயர் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்த ஒயரை ஒரு ஒயர் எடுத்து சமமாக இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்தோம்ல 21 ஒயர், அதில் ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டேன். இப்போது கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 அடி கம்மியாக விடுங்க. 1/2 ஸ்கேல் அளவு கம்மியாக, 15 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டிங்கன்னா போதும். அங்கேருந்து அளந்துட்டு வந்து அந்த 2ஆக மடித்ததுலேருந்து அளக்கணும். அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு இப்போது மேலே இருக்கிற ஒயரை விட்டுட்டு அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து இப்படி மேலே வைங்க. அதே மாதிரி சைடுலையும் அந்த அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விடணும். மேலே இருக்கிறது கட்டோடு இருக்கும். அடியில் நம்ம 1/2 அடி கம்மியாக அளந்து விட்டோம்ல, அந்த ஒயர் இருக்கும். அதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஒரு முடிச்சு கிடச்சிரும். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இப்படி மேலே தள்ளி விட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா 1/2 அடி கம்மியாக இருக்கும். இப்போது வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஒயர் 2ஆவது ஒயர் எடுத்துக்கிட்டேன். சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த வலது பக்கம் கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு கீழே இந்த சைடில் மாட்டினோம்ல, அந்த ஒயரில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே தள்ளி விடணும். பாருங்கள், இப்படி கீழே தள்ளி விட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு அந்த 21 ஒயரையும் ஜாயின் பண்ணும்போது பார்த்துக்கணும். இப்போ எல்லா ஒயரையும் பாருங்கள் சேர்த்தாச்சு, போட்டுட்டேன். போட்டுட்டு சைடில் 1/2 அடி கம்மியாக விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து கட் பண்ணிடுங்க. அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து இந்த மாதிரி கொண்டு வந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிங்க. அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டி கீழே இருக்கிற ஒயரை மேலே வைக்கணும். அதே மாதிரி சைடில் போகிற ஒயரை அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாட்டு கிடச்சிரும் 2ஆவது லைனுக்கு. இப்போது மடிச்சுட்டு பாருங்கள், மேலே போகிற ஒயரை அது மேலே மாட்டணும். ஸ்லோவாக காட்டுறேன், புதுசாக போடுறவங்களுக்கு புரியணுங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன். இப்போது பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடணும். இப்போது ஃபஸ்ட்டு லைனை வந்து ஒயர் 21 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அந்த லைனு வந்து சென்டர் லைனு. அதை அடையாளம் தெரியறதுக்காக இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கடைசி வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். போட்டுட்டு வந்துட்டு அந்த சைடில் போகிறதுல அந்த ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்து அதை மடித்து பின்பக்கம் பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. ஒரு ஒயரை குறைச்சிக்கணும். ஒரு மேலே போகிற ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2ஆவது ஒயரில் போட ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி கடைசியில் வரும்போதும் கடைசி ஒயரை விட்டுருங்க. பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக போட்டோம். அந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு லைன் முழுசாக போட்டோம். அடுத்த லைன் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு ஒயரும் லாஸ்ட்டில் ஒரு ஒயரும் குறைச்சோம். அதே மாதிரியே பாருங்கள், அடுத்தடுத்த லைன் அந்த மாதிரி குறைக்கணும். 1 2 3 4 சாய்வாக ஒன்று குறைச்சிக்கிட்டே வரணும். 2 சைடும் ஒன்று குறைக்கணும். அந்த முடிச்சு போட்ட லைன் இல்லாமல் அடுத்த லைன் ஃபுல்லாக போட்டோம், 21 போட்டோம்.
அடுத்தது 19, அடுத்தது 17, அடுத்து 15 அந்த மாதிரி முடிச்சிருக்கோம். இப்போது அதே மாதிரி அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் அதே மாதிரியே போடணும். ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக போடணும், 21 போடணும். சைடில் போகிற ஒயரளவு அளந்து மடிச்சிட்டு அந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் ஃபுல்லாக போட்டுட்டு வந்து நீட்டமாக அளந்து கட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அடுத்த லைன் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஒயர் குறைச்சிக்கணும். இந்த பக்கம் ஒரு ஒயர் குறைக்கணும், அடுத்து ஒரு ஒயர் குறைக்கணும், இந்த மாதிரி போடணும். இப்போது ஒரு பாருங்கள், கொஞ்சம் ஒயரை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இனிமேல் நல்லா இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் தனியாக கவர்லேருந்து எடுத்து கட்டி கஷ்டப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. சிக்கு விழுந்தாக்கா அதை அப்படி தூக்கி பிடிச்சோம்னா அந்த சிக்கு எடுத்துக்கணும். ஒரு 4 தடவை இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒயரை பின்னுறதுக்கு எடுத்து விட்டுட்டு இப்போது சொருகிற அளவுக்கு மட்டும் ஒரு 15 சென்டிமீட்டர் ஒயரை மட்டும் மடித்து பின்பக்கம் வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த முடிச்சு போட்டதுக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாய்வாக எல்லாம் வந்திருக்கும். இப்போது சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் மடித்து பின்பக்கம் கையில் வச்சுக்கிட்டு மேலே போகிற 3வது ஒயர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், நான் ஒயர் ஃபுல்லாக விடலை, கொஞ்சம் சும்மா சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுருக்கேன். விட்டுட்டு அப்படியே போட ஆரம்பிக்கிறேன். இது வந்து மேலே போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பேஸ் போட்டு முடிச்சுட்டு இப்போ இது கூட மேலே போடுறதுக்கு போட ஆரம்பித்தாச்சு. அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க, போட்டுட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் போட்டுட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு ஒயர் மேலே போகிற ஒயர் தெரியுது பாருங்கள், அதுலேயும் சாதா நாட் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஒயர் மேலே போகும், ஒரு ஒயர் சைடில் போகும். ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சி இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயரை அதை ரெண்டையும் அந்த மேலே வச்சு இப்படி லூப் மாதிரி பிடிச்சிக்கோங்க. 3வது மேலே போகிற ஒயரை அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றணும். ஸ்லோவாக தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி மேலே வைக்கணும். இந்த கையை வச்சு காமிக்கிறேன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒயரை அந்த ஃபஸ்ட்டு இதில் மட்டும் விடுங்க, அந்த ஒரு ஹோல்ஸில் விடுங்க. அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றின ஒயரை இந்த 2 ஓட்டையிலையும் விடணுங்க. 2 ஓட்டையிலையும் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா பூ மாதிரி உங்களுக்கு ஒரு நாட் கிடச்சிரும். அதான் நெல்லிக்காய் முடிச்சு ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவோம். ஸ்லோவாக உங்களுக்கு அதை போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்தது ஒரு நாட் நம்ம குறைச்சி போட்டுட்டு வந்தோம்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மேலே பார்த்து போகும், ஒரு ஒயர் சைடில் போகும். அது ரெண்டும் சேர்ந்து நம்ம போட போகிறோம். இப்போது அதுதான் ஃபஸ்ட்டு ஒயர்னு கணக்கு வச்சுக்கணும். இப்போ கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அந்த பாருங்கள், அந்த சைடில் போகிற அந்த ஃபஸ்ட்டு ஒயரை அது மேலே வச்சு இப்படி லூப் மாதிரி சுற்றி பிடிச்சிக்கணும். மேலே போகிற ஒயரு ரெண்டையும் சேர்த்து சுற்றணும். சுற்றிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒயரை வந்து அந்த லூப் மாதிரி வச்சதை ஃபஸ்ட்டு ஹோல்ஸ்லையும் ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல, அதை 2 ஹோல்ஸ்லையும் விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். இழுத்தாக்க நெல்லிக்காய் முடிச்சு நமக்கு வந்துடும். இப்போ அடுத்தது இன்னொரு நெல்லிக்காய் முடிச்சு வரணும். பாருங்கள், காட்டுறேன். திரும்பவும் 3வதும் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சைடில் போகுதில்ல, அது ஃபஸ்ட்டு ஒயரு, மேலே போகிறது 2வது ஒயரு. இப்போ கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு அந்த சைடில் போகிற ஒயரை இந்த மாதிரி அதை சுற்றி கொண்டு வந்து அந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுக்கணும். மேலே போகிற ஒயரை அது ரெண்டையும் சேர்த்து சுற்றணும். கீழே இருக்கிறத மேலே வைங்க. அந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த லூப் மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விட்டுட்டு அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றணும்ல, அதை வந்து 2 ஹோல்ஸ்லையும் விட்டுட்டு நான் இழுக்கிற மாதிரி இப்படி இழுங்க. எல்லா பக்கமும் இழுத்திங்கன்னா பூ மாதிரி வந்துடும். அது ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவோம். நெல்லிக்காய் முடிச்சு 3 வந்திருக்கு பாருங்கள். நம்ம 3 லைனுக்கு அந்த மாதிரி ஒன்று ஒன்றா குறைச்சிருந்தோம், அதனால் அந்த மாதிரி வரும். இப்போது அடுத்தது என்ன பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்கள். 3 லைன் வந்து நமக்கு அப்படியே சமமாக இருக்கும். அந்த சென்டர் முடிச்சு போட்ட லைனு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று முழுசாக போட்டோம், இந்த பக்கம் வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று முழுசாக இருக்கும். அந்த 3ம் சாதா நாட் நம்ம போடணும். இப்போ இந்த அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சியை எடுத்து விட்டுடலாம். ஒன்று போட்டுட்டோம் பாருங்கள். அந்த 3 லைன் மட்டும் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக இருக்கும்.
அதில் சாதா நாட்டு அந்த 3 சாதா முடிச்சு உங்களுக்கு வரும். உங்களுக்கு புரியணும்னு இந்த சைடு நான் ஸ்லோவாக காமிச்சேன். இப்போ அடுத்த சைடுக்கு நீங்கள் அதே மாதிரி போட்டுறணும். இப்போ பாருங்கள், இப்போ கொண்டு வந்துட்டோமா, இந்த இடத்துல பாருங்கள் 3 சாதா முடிச்சு வரும். வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நெல்லிக்காய் முடிச்சு 3 வரணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று அப்படி சாஞ்சிருக்குல்ல, அந்த இடத்துல ஒன்று. அந்த பக்கம் நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி. ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சிக்கிறேன். பாருங்கள், 1 போட்டாச்சு. அடுத்து 2வது போடுறதுக்கு கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை இப்படி மடித்தாச்சு. அது பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒயரை அதை சுற்றி லூப் மாதிரி வச்சுக்கணும். அடுத்த ஒயரை அது 2ஐயும் சேர்த்து சுற்றணும். நான் அந்த பக்கம் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மெத்தடு தான். 4 சைடும் அதே மாதிரி நீங்கள் இப்போ போடணும். இப்போ 3 நெல்லிக்காய் முடிச்சு வரும். மீதி எல்லா இடத்துலையும் 4 இடத்துலையும் 3 வரணும். அதுக்கப்புறம் அந்த நீட்டம் எல்லாமே உங்களுக்கு சாதா நாட்டு வரும், பேசிக் நாட்டு வரும். பாருங்கள், 3 வந்துருச்சு. இந்த பக்கம் 3, அதுக்கப்புறம் 3 சாதா, 3 நெல்லிக்காய் முடிச்சு வந்திருக்கு. இப்போது இதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்து போகிறது பாருங்கள், இது எல்லாத்தையும் அப்படியே சாதா முடிச்சு பேசிக் நாட் போட்டுட்டு வந்துடலாம். அப்படியே அந்த நீட்டமாக போட்டுட்டு வந்துட்டு அதே மாதிரி அந்த 3வது சைடும் அது மாதிரி போடுங்க. 4 இடத்துல அந்த மாதிரி கார்னரில் உங்களுக்கு வரும். பாருங்கள், அந்த சாய்வாக வர இடத்துலலாம் அந்த மாதிரி வரணும். இப்போ இந்த பக்கமும் அடையாளத்துக்கு போட்டிருந்ததை எடுத்து விட்டுடலாம். இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. நான் அது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 1 2 இந்த 2 இடத்தையும் நான் போட்டு காமிச்சேன். இது 3வது இடம், இந்த பக்கம் 4வது இடம். இந்த வரைக்கும் போட்டாச்சு. 3 சாதா முடிச்சு பாருங்கள், 2 பக்கமும் வந்துருச்சு. இப்போ ஆரம்பித்த இடம் வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை இப்படி அடிப்பக்கம் வந்து பிடிச்சிக்கிட்டும் போடலாம், இல்லைனா அதை சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே சொருகி விட்டுடலாம். அதை அப்படியே சைடில் ஏதாவது ஒரு லைனில் அப்படியே கீழே சொருகி விட்டுருங்க. எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி போட்டுடலாம் அந்த ஒயரை. இப்போது கட் பண்ணியாச்சு. இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து அதை அப்படியே பின்பக்கம் ஒழிச்சு வச்சுக்கிற மாதிரி வைக்கணும். பின்பக்கம் மடித்து வச்சுக்கோங்க, அதாவது உள்பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ ஆரம்பித்த ஃபஸ்ட்டு நாட்டை லூஸ் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு கீழேருந்து திருப்பி மேலே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. அதுக்குள்ளார அதை விடுங்க, அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்பில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் ஜாயிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது உள்பக்கம் இருக்குல்ல, அந்த ஒயரை இப்படி மடக்கி மேலே எடுத்துகிட்டு வந்து 2வது லைன் ஆரம்பிக்கணும். இதுதான் ஏணிப்படி முடிச்சு. ஏணிப்படி முடிச்சு எதுக்கு போடுறது அப்படின்னா, மேலே ஏற்றியும் தாழ்த்தியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஒரு பக்கம் மேலே ஹைட்டாகவும் ஒரு லைனு, ஒரு பக்கம் கீழேயும் இருக்கக்கூடாது, அதுக்காக. இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அந்த நெல்லிக்காய் முடிச்சு வந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போது இதே மாதிரி வந்தாச்சு. இந்த நெல்லிக்காய் முடிச்சில் பாருங்கள், 3 நெல்லிக்காய் முடிச்சிருக்குல்ல, அதில் அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் சாதா போட்டுட்டு மீதி 2 இடத்துல பாருங்கள் கிராஸ் ஆகுது. அந்த சென்டராக 3, அதுக்கு சந்து புள்ளி வைக்கிற மாதிரி 2, அந்த இடத்துல மட்டும் வரணும். அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் பாருங்கள் சாதா போட்டுடுறேன். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், அந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் கேப்பில் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கிராஸாக சாஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் போடுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு பெருக்கல் குறி மாதிரி சாஞ்சி வருதோ அங்கே மட்டும் நீங்கள் போட வேண்டியது வரும். ரெண்டு இடத்துல போடணும். ஒன்று போட்டாச்சு. இப்போ பாருங்கள், அந்த 2க்கும் கேப்பில் வரணும். சந்து புள்ளி வைப்போம்ல நம்ம, அந்த மாதிரி.
அந்த 2 இடத்துல தான் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் உங்களுக்கு சாஞ்சி கிராஸாக இருக்கும். இப்போ இந்த 2வது இடத்துலையும் போட்டாச்சு பாருங்க. 3 2 ஃபஸ்ட்டு லைனில் 3 நெல்லிக்காய் முடிச்சு, அடுத்த லைனில் 2 நெல்லிக்காய் முடிச்சு வந்திருக்கு. அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து பாருங்கள் ஒரு ஒயர் இருக்குல்ல, அந்த ஒரு ஒயரில் சாதா போட்டுறணும். முன்னாடி அந்த இடத்துல சாதா முடிச்சு 3 வந்துச்சுல முதல் லைன் போடும்போது, இப்போ 2வது லைனில் சாதா முடிச்சு உங்களுக்கு நெல்லிக்காவுக்கும் இந்த சைடு ஒரு சாதாவும் அந்த சைடு ஒரு சாதா முடிச்சும் வரும். அப்போது 5 நாட்டு வந்துடும். முன்னாடி 3 வந்துச்சு, இப்போ 5 சாதா முடிச்சு வரும். அதே மாதிரி நெல்லிக்காய் நாட்டு வந்து 1 குறையும். அந்த 3 நெல்லிக்காய் நாட்டுக்கும் கேப்பில் 2 வரும். சந்து புள்ளி வைக்கிற மாதிரி, இடைப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அது மாதிரி 4 சைடும் போட்டுட்டு வாங்க. அடுத்த லைனுக்கு எப்படி ஏணிப்படி முடிச்சு போட்டு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். போட்டுட்டு வந்துட்டேன். 2வது லைனும் 2 நெல்லிக்காய் நாட்டு வரணும். அது கரெக்டாக 2 வந்திருக்கா அந்த கேப்பில் 3 அடுத்தது 2 அந்த இடையில வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்த லைனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு 3வது லைனுக்கு எப்படின்னு பார்க்கலாம். 2வது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து 3வது லைனுக்கும் ஏணிப்படி முடிச்சுக்கு இந்த மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஆரம்பித்த லைன் இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு திருப்பி கீழேருந்து மேலே கொண்டு வாங்க. அதை உள்ளுக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்பில் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா ஆரம்பித்த இடம் முடித்த இடம் 2ம் சமமாகிடும். இப்படி உள்பக்கம் ஒயர் இருக்கும், அதை அப்படி மடக்கி மேலே சைடில் கொண்டு வந்து அடுத்த ஒயர்லேருந்து 3வது லைன் ஆரம்பிக்கணும். இதே மாதிரி கொண்டுட்டு வாங்க. அந்த லாஸ்ட்டில் வரும்போது உங்களுக்கு ஒரு நெல்லிக்காய் மட்டும் இந்த இடத்துல வரும். இப்படியே சாதா போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வந்தாச்சு. இப்போ அந்த 2 நெல்லிக்காய் நாட்டு இருக்குல்ல, அந்த 2 நெல்லிக்காய் முடிச்சில் ஃபஸ்ட்டு ஒயரை வந்து சாதா போட்டுட்டு அந்த 2 நெல்லிக்காய் நாட்டுக்கும் இடையில ஒரு ஒயர், இதிலேருந்து இந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து ஒரு ஒயரும் அதுலேருந்து ஒரு ஒயரும் சாஞ்சி இருக்கும், கிராஸ் ஆகும். ஒன்று மேலே ஒன்று பெருக்கல் குறி மாதிரி சாஞ்சி இருக்கும். 3 2 இந்த இடத்துல 1 வரணும். இப்போ நான் போடுறேன், அந்த 1ம் இப்போ போடுறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் சாதா போட்டுருங்க, பேசிக் நாட் போட்டுருங்க. பாருங்கள், காட்டுறேன். அந்த இடத்துல முக்கோணம் மாதிரி உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ட்ரையாங்கிள் மாதிரி. 3 2 1 இதே மாதிரியே எல்லா இடத்துலையும் போடுங்க. 4 இடத்துலையும் அந்த மாதிரி 1 நெல்லிக்காய் முடிச்சு வர மாதிரி போட்டுருங்க. முக்கோணமாக உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த லைனு வந்து சாதாவே போட்டுட்டு வாங்க. பாருங்கள், இப்போ அடுத்து 4வது லைன் நான் போடுறேன். 4வது லைனுக்கு அந்த ஒரு நெல்லிக்காய் முடிச்சுக்கு மேலே வர அந்த 2 ஒயர்லையுமே நீங்கள் தனித்தனியாக சாதா முடிச்சு போட்டுறணும். இப்போ இது 4வது லைன் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். இனிமேல் எல்லா இடத்துலையுமே அப்படியே சுற்றிலும் ஏணிப்படி முடிச்சு போட்டு சாதா நாட் போட்டுகிட்டே வரணும். அந்த 3வது லைனில் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு சுற்றிலும் அதே மாதிரி போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு திரும்ப 4வது லைன் நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படியே சாதா முடிச்சு சுற்றிலும் இனிமேல் வரிசையாக ஹைட் வரைக்கும் போட்டு வாங்க. இப்போ பாருங்கள், போட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் அந்த நெல்லிக்காய் முடிச்சு 3 நெல்லிக்காய் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு லைன்னு அப்படின்னு. மொத்தம் 15 லைன் இல்லைன்னா 16 லைன் உங்களுக்கு வரும். ஏணிப்படி முடிச்சு போட்டு அதை வந்து சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எண்ணிக்கோங்க, அந்த மூளையில் கார்னர்லேருந்து அப்படி எண்ணிக்கணும். அதாவது இந்த 3 நெல்லிக்காய் போட்டிருப்போம்ல, அதுலேருந்து அப்படி எண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அந்த சைடில் விட்டுருக்க ஒயர் வந்து நம்ம 1/2 அடி கம்மியாக விட்டோம்ல, அதில் அந்த நெல்லிக்காய் நாட்டு போட்டிருக்கிற இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒயர் வந்து பத்தாமல், அதாவது கம்மியாக ஆகிருக்கும். அதுக்கு மேலே போட முடியாது நம்மளால். மித்த இடத்துல வந்து ஒயர் நீட்டமாக இருக்கும். அந்த நெல்லிக்காய் முடிச்சு போட்ட இடத்துல மட்டும் அந்த ஒயர் போட்டதுனால அதில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஒயர். அதனால் இப்போ பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டுட்டு
அதை உடனே சொருகி விட்டுருங்க. கட்டோடு இருக்கிற ஒயரை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு அதை உள்பக்கம் அப்படியே சொருகி விட்டுருங்க. சொருகியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்க்குறேன். இப்போ பாருங்க, ஒரு கட்டு ஒயர் தீர்ந்துருச்சு எனக்கு. 2வது ரோல் ஒயர் எடுத்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் வாங்கும்போது 2 ரோல் வாங்கிக்கோங்க. ஒரே கலரில் போடணும் அப்படின்னா 2 வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போது அந்த பேஸ் போட்டோம்ல, நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுருந்தீங்கள சென்டர் லைன், அதை பார்த்துக்கோங்க. அதிலிருந்து அந்த நெல்லிக்காய் நாட்டிலேருந்து நெல்லிக்காய் முடிச்சு ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற நெல்லிக்காய் முடிச்சு பார்த்துக்கோங்க. அந்த 3 போட்டதில் லாஸ்ட்டு அதிலிருந்து அப்படியே கையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அப்படி உங்களுக்கு இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த 3 சாதா போட்டிருப்போம் ஃபஸ்ட்டு லைனில், அதில் அந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, மொத்தம் 9. அதை அடையாளத்துக்கு இப்படி முடிச்சு போட்டு வச்சுட்டு அந்த 9 ஒயர் பேஸ் மட்டும் நீங்கள் சொருகி விடணும். நம்ம அடிபாகம் போட்டோம்ல அந்த பேஸு, அந்த 9 மட்டும் நீங்கள் அப்படியே அதுக்கு கீழே 2வது லைன்லேருந்து அப்படியே சொருகி விட்டுறணும். அதை அடையாளத்துக்கு பாருங்கள், அப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அந்த நெல்லிக்காய் முடிச்சு இந்த பக்கத்துலேருந்து பார்த்தாக்க கடைசி நெல்லிக்காய், அதே மாதிரி அந்த சைடுலேருந்து பார்த்தாலும் கடைசி நெல்லிக்காய். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த சென்டர் அந்த ஃபஸ்ட்டு லைன் போட்டதில் அந்த நடு லைனு ஒயர் இருக்கும். அந்த நடு லைன் ஒயரை வந்து அடையாளத்துக்கு முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கும் சைடில் 4, இந்த பக்கம் 4 போட்டுட்டு அந்த சென்டரையும் சொருகி விட்டுடலாம். மொத்தம் 9 சொருகணும் பேஸ் மட்டும். 2 சைடும் அப்படியே நீட்டமாக. அடுத்தது வந்து ஒரு லைன் மடக்கலாம் கூடாது. அதுக்கும் கீழே இருக்கிற லைன்லேருந்தே அப்படியே சொருகி கீழே வரைக்கும் சொருகி விட்டுருங்க. பாருங்கள், இந்த பக்கம் நான் கையை வச்சு காமிக்கிறேன். அந்த நெல்லிக்காய் நாட்டிலேருந்து அந்த கடைசி ஒயர், அந்த பேஸ் அடிபாகம் போட்டது மட்டும் நம்ம 2 சைடும் சொருகி விட்டுருவோம். எங்களுக்கு அந்த மாதிரி சொருக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து போட்டுட்டு வந்துட்டு ஃபுல்லாக சொருகி விட்டுறலாம். இது வந்து ஒரு மாடலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி போட்டு பார்த்தேன். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் சொருகி விட்டாச்சு. இப்போ புது ஒயர் கட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒயர் கட்டு தீர்ந்துருச்சு. இப்போ கட்டோட இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கிட்டு அந்த சைடு வந்து சொருகி விட்டதுனால இந்த பக்கம் நீட்டம் இருக்கும்ல 21, அந்த 21 லைனு 21 ஒயரு, அதை மட்டும் அப்படியே சொருகிற அளவுக்கு ஒயர் மட்டும் விட்டுட்டு அப்படியே போட ஆரம்பித்து அந்த 21வது ஒயர் வரைக்கும் போட்டுட்டு வந்து சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு சொருகிற அளவுக்கு விட்டு அதை கட் பண்ணிட்டேன். 21 ஒயரும் போட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அடுத்த லைனுக்கு நம்ம ஒரு ஒயர் வந்து விட்டுறணும். மேலே போகிற ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுறணும். கீழே நம்ம எப்படி பேஸ் போடும்போது ஒன்று குறைச்சி போட்டோம்ல, அதே மாதிரி 21, அடுத்தது 19, அதாவது ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு நாட்டு 2வது லைனில் விட்டுட்டு முடிக்கிற இடத்துலையும் ஒரு ஒயருக்கும் முன்னாடியே முடிச்சுட்டு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிடணும். இதே மாதிரியே நீங்கள் 4 லைன் போட்டுருங்க. அதாவது பேஸ் நம்ம எப்படி போட்டோமோ அந்த சாய்வாக வரத்துக்கு அதே மாதிரி ஒன்று குறைச்சி போட்டுட்டு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை சொருகி விட்டுற போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 2 சைடும் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 4 போட்டுட்டு வந்துட்டு 4 லைன் மட்டும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு லைன் வந்து 21 போட்டாச்சு. அடுத்தது 19, 17, 15 அப்படின்னு 2 பக்கமும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சொருகும்போது அந்த ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் கடைசி நாட்டு, அதை வந்து மேலேயும் சைடுலையும் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே கீழே எதையும் நீங்கள் மடக்கலாம் வேண்டாம். அதுக்கும் கீழே இருக்க லைன்லேருந்து அப்படியே சொருகி விட்டுடலாம். நான் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டில் உள்ளதையும் அந்த லாஸ்ட்டில் உள்ளதையும் சொருகிடுங்க. சொருகிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே சைடுலலாம் சொருகி விட்டுருங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த சைடுலையும் நான் சொருகி விட்டது. இந்த மாதிரி இந்த பச்சை கலரில் டிசைன் மாதிரி அந்த வளைவு நமக்கு தெரியணும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி வளைவு கொடுத்துருக்கேன். கைப்பிடி போட்டிருக்கேன். உங்களுக்கு இது தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எத்தனை பேர் அது வேணும்னு கேட்குறீங்களோ அதை பொறுத்து நான் அந்த டிசைன் போட்டு காட்டுறேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் கைப்பிடி மட்டும் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
அந்த பச்சை கலரில் நான் எப்படி போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தேவை அப்படின்னா அது பிரித்து காட்டுறதுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த மாதிரி நான் கொடுத்தேன். அதுவும் பார்க்க அழகாக தான் இருக்குது. அது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து போட்டு காமிக்கிறேன். அந்த பூ அந்த மாதிரி அழகாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.